வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் புருஷர் பக்கர் தன்னூர் புருஷர் ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் க்ளோம் கம் கணபதிய நமக. ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கர சனி பிச்சர் ஆகாவக்கியாதவனுங்க. ஓம் ஸ்ரீம் கிளீம் பஞ்சபூத விசேஷிய ஓம் அங்கரங்கு பஞ்சபூத விசேஷிய ஓம் லங்கவுக்கு பஞ்சபூத விசேஷிய ஓம் நங்குமங்கு பஞ்சபூத விசேஷிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதங்களோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றேன். ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு பார்த்தோம்னா, குரோதி வருடம் ஆவணி மாத ராசி பலன்களை தான் பார்க்குறோம். நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசியினோட கிரக நிலைகள், ஆவணி மாதத்தினோட கிரக நிலைகள் என்னன்னு பார்த்தோம்னா, ராசியிலேயே சூரியன் சுக்கரன் இருக்காங்க, 2ஆம் இடத்துல கேது இருக்கிறாங்க, 7ஆம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கிறாரு, 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறாங்க, ஓகேங்களா. 10ஆம் இடத்துல செவ்வாய் குரு இருக்கிறாங்க, புதன் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கிறார், ஓகேங்களா. இதுதான் ஆவணி மாதத்தோட கிரக நிலைகள், ஓகேங்களா. கிரக பெயர்ச்சிகள் இந்த மாசத்துல ஆவணி மாசத்துல 3 கிரக பயிற்சிகள் இருக்கு. பார்த்தோம்னா ஆங்கில தேதிக்கு 26/8/2024 ஆவணி மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக 7:37 காலையில் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார், ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னா சுக்கர பகவான் அதே தேதியில் 11:30 காலையில் அவர் வந்து சிம்ம ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு பயிற்சி ஆகிறார், ஓகேங்களா. புத பகவான் வந்து பார்த்தோம்னா ஆவணி மாதம் 15ஆம் தேதி ஆங்கில தேதிக்கு 31/8/2024 அன்னைக்கு பார்த்தோம்னா புதன் வந்து பார்த்தோம்னா கடகராசியிலேருந்து உங்கள் ராசிக்குள்ள வந்து புத ஆதித்யோடு செயல்பட போகிறார். இதுதான் கிரக பயிற்சி, ஓகேங்களா. இந்த மாதத்தில் வரக்கூடிய ஆவணி மாதத்தில் இருக்கிற கிரக பயிற்சி. சிம்ம ராசிக்கு பார்த்தோம்னா ராசி அதிபதி ராசியிலேயே இருக்கிறது மிக அற்புதமான ஒரு யோகம், ஓகேங்களா. அற்புதமான ஒரு யோகம், தெளிவான சிந்தனை, நுண்ணறிவு, நல்ல ஒரு அருமையான ஒரு பிரீடு தான் சிம்மராசிக்கு ஆவணி மாதம் ஒரு அற்புதமான ஒரு ஜாக்பாட் மாதம்னே நம்ம சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆவணி மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு இங்கிலீஷ் தேதி வந்து பார்த்தோம்னா 31ஆம் தேதிக்கு மேலே புதன் பயிற்சியாகி உங்கள் ராசிக்குள்ளேயே வர்றாரு. தனஸ்தானாதிபதி ராசிலேயே வந்து சூரியனோட சேர்றது, லாபஸ்தானாதிபதியும் அவர் தான், தனஸ்தானாதிபதியும் அவர் தான். அதனால அவர் வந்து உங்கள் ராசிக்குள்ள ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசியில் வந்து உட்கார்றது மிக மிக ஒரு அற்புதமான அமைப்பு, சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பு, ஓகேங்களா. 2 கூடைகளும் 11ஆம் கூடைகளும் சேர்ந்து அமைந்திருந்தால் மிகப்பெரிய தனம் சேரும், ஓகேங்களா. ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்க காத்துட்டு இருக்கு, ஓகேங்களா. பயன்படுத்திக்கங்க. அதுக்கு வந்து சூரிய வழிபாட்டையும் புதன் வழிபாட்டையும் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. சூரிய வழிபாட்டையும் புதன் வழிபாட்டையும் வைத்துக் கொள்ளுங்க. அதாவது சிவன் வழிபாடு அதிதேவதை இருக்குது, ருத்ரன் சிவனோட அதிதேவதை ருத்ரன், சிவன் வழிபாடு, ஓகேங்களா. புதனோட அதிதேவதை யார் அப்படின்னு பார்த்தா விஷ்ணு வழிபாட்டையும் வச்சுக்கோங்க. 2ஐயும் வச்சுக்கும் போது மிக அற்புதமான வழிபாடுகள், அற்புதமான பலாபலங்கள் நடக்குது காத்துட்டு இருக்கு. நவகிரகத்தில் இருக்கிற புதனையும் சூரியனும் கூட வழிபடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஓகேங்களா. அதிதேவதைகளை வணங்கும் போது மிக சிறப்பாக இருக்கும் பலன்கள், அதுக்காக சொல்கிறேன் அதிதேவதைகளை, ஓகேங்களா. ஆல்ரெடி 2ஆம் இடத்துல வந்து பார்த்தோம்னா கேது இருக்கிறாரு. அது குரு பார்வைக்குள்ள இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட 2 கேது 8 இருக்கிற அமைப்பு வந்து அந்த குரு பார்க்கறதுனால குடும்ப பிரச்சனைகள் குடும்ப சண்டைகள் வந்தாலும் கூட அது அப்படியே பகல்வழி கண்ட பணி போல் அதோட மறைஞ்சு போயிடும். நீங்கள் அதை குறித்து கவலை தேவையில்லை. சுக்கரன் வந்து பார்த்தோம்னா அவங்க 10ஆம் தேதி ஆவணி மாதம் 10ஆம் தேதி ஆங்கில தேதிக்கு 26ஆம் தேதிக்கு அவர் பேச்சையே 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு போகிறாரு. குரு பார்வைக்குள்ள தான் இருக்குது, அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஓகேங்களா. 7ஆம் இடத்துல சனி வந்து வக்கரமாகிறார். சனி வக்கரமாகி அவர் பின்னோக்கி வர்றது ஒரு அதிர்ஷ்டம் சிம்மராசி, ஓகேங்களா. சிம்மராசிக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் தான். சனீஸ்வர பகவான் 7ஆம் இடத்துலேருந்து வக்கரகதியில் 6ஆம் இடத்துக்கு பயணிக்கிற மாதிரி தான் கணக்கு. 6ஆம் இடத்துல வச்சு தான் பலன் சொல்லணும். ஆனால் அது வந்து சனீஸ்வர பகவானால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் போராட்டங்கள் எல்லாம் விலகி நன்மையில் ஏற்படக்கூடிய ஒரு டைமில் தான் இருக்குது, ஓகேங்களா. ராகு பகவான் ஆல்ரெடி அந்த தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் நின்று அதுக்கு வழிபாடுகள் நீங்கள் செஞ்சுக்கோங்க. காலஸ்திரி போகிறது அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனுக்கு போய் வழிபாடுகள் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ராகுனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை போராட்டம் பிரிவினைகள் எல்லாம் விலகி நற்பயன்கள் நடக்கும், ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னா 10ஆம் இடம் சிம்மராசி 10ஆம் இடத்துல செவ்வாய் குரு இருக்கிறது வந்து பார்த்தோம்னா அஷ்டமாதிபதி பூர்வமுனிஸ்தானாதிபதி குருவும் செவ்வாய் பாக்கியாதிபதியும் சேர்ந்து 10ஆம் இடத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான். ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. தொழிலில் மேன்மை ஏற்படும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். குரு மங்கள யோகத்தில் அவங்க இருக்கிறது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு தான், ஒன்றும் நம்ம கவலைப்பட தேவையில்லை, சூப்பராக இருக்குது. 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் வந்து அவர் 5ஆம் தேதி பயிற்சியாக உங்கள் ராசிக்குள்ளே வர்றார். அதனோட பலன் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன், ஓகேங்களா. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வேலை செய்பவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது,
அடுத்தது வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் குரு இருக்கிறது நல்லது, ஒரு அற்புதமான அமைப்பு. அதே 10 குடையன் வந்து பயிற்சியாகி நம்மளுக்கு வந்து 10ஆம் தேதி அன்னைக்கு அவர் பயிற்சி ஆவணி மாதம் 10ஆம் தேதி 26/8/2024 அன்னைக்கு பார்த்தோம்னா அவர் பயிற்சியாகி 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு வந்து அந்த தனஸ்தானத்தை குரு பார்க்கும்போது தொழிலில் மேன்மைகள் அதிகமாக ஏற்படும். ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே தொழில் விருத்தி, வியாபார விருத்தி, செய்யும் தொழில லாபங்கள் எல்லாம் மிகுதியாக பெருகும், நன்மைகள் அதிகமாக ஏற்படும். இந்த மாதம் சிம்ம ராசி வந்து ஒரு ஜாக்பட் மாதம்னு நம்ம சொல்லலாம். ஒரு அற்புதமான ஒரு டைம் சிம்ம ராசி நடந்துட்டு இருக்கு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சூப்பராக இருக்குது. தொழிலில் முன்னேற்றம், நுண்ணறிவு, அறிவு, தனம் நிறைய சேர்றது எல்லாமே இருக்குது. இந்த மாதத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்தி கொள்ளலாம். மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கணும்னா மாணவிகள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், மேன்மை ஏற்படும். குரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சூப்பராக இருக்குது. படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது, மேன்மை இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. சுக்கரன் அங்கே வர்றாரு குடும்பஸ்தானத்துக்கே. அது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு. திருமண வயதில் இருக்கிறவங்க திருமண காரியங்கள் நிச்சயமாகிறது, திருமணம் நடக்கிறது, இது எல்லாமே நடக்கும். சிம்மராசிக்கு ஆவணி மாதத்துல அதி அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தர வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய வழிபாட்டையும் புதன் வழிபாட்டையும் வச்சுக்கோங்க. சூரிய வழிபாட்டையும் புதன் வழிபாட்டையும் வச்சுக்கோங்க. சூரியன் ஆட்சி பலம் பெற்று சூப்பராக இருக்கிற சூரிய வழிபாட்டையும் புதன் வழிபாட்டையும் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா நீங்கள் வழிபாட முடியாது பார்த்தோம்னா செவ்வாய் வழிபாட்டையும் முருகப்பெருமானோட வழிபாட்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கவலைப்பட தேவையில்லை. ஓகேங்களா? முன்னேற்றமான பாதைக்குள்ள தான் சிம்மராசி போயிட்டு இருக்கு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமையே என்னுடைய வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். நல்ல நல்ல தகவல் வரும். நான் வழிபடுற தெய்வங்களை நீங்கள் வழிபடும் போது உங்கள் ஜாதக ரீதியாக யோகமான திசாபுத்தியில் நடந்ததுன்னா மிக மேன்மையான பலன்கள் நடக்கும். அல்லது உங்களுக்கு எகென்ஸ்டான திசாபுத்தியில் நடந்ததுன்னா அந்த கெடு பலன்கள் எல்லாம் குறைந்து நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஓகேங்களா? இந்த ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? வணக்கம், வாழ்க வளமுடன்.